ஒருத்தர் தப்பு செய்யறதுக்கான வலுவான காரணமோ சந்தர்ப்பமோ சூழ்நிலையும் இருந்தாலே போதும். அருண் தான் இந்த கொலையை செய்தார் என்று காவல்துறை சொல்லுவதை இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்ளுகிறது. அருணுக்கு ஜாமீன் கொடுத்தா சாட்சியங்களை கலைச்சிடுவார்னு பிபி சொல்றது நியாயமா இருக்கிறதா இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுகிறது. எனவே அருணுக்கு ஜாமீன் மறுக்கப்படுகிறது. கல்பனாவிற்கு நினைவு திரும்பும் வரை குற்றம் சாட்டப்பட்ட அருண் சிறையில் இருக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. உண்மையை கண்டறிய அருணை 7 நாட்கள் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது. Thank you, Your Honor. அருண் ஐயா வேதா பையனை ஜெயில போட்டுறாதீங்க. அவன் பாவையா, அவரை விட்டுருங்க. அவன் எந்த தப்பு செய்யலையா. The court is adjourned. ஐயா ஐயோ கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க. அருண் வா. அருண் சார் சார் ஜிப்ல ஏத்துங்கயா. ஐயா 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 என் பையன் ஒண்ணும் பண்ணலையா. அவனை விட்டுருங்கயா. ஐயா 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 என் பையன் எதுவும் பண்ணலையா. அவனை விட்டுருங்க. பண்ணிடு. என் பையன் எதுவும் பண்ணலையா. அவனை விட்டுருங்க. என்னங்க அவனை கூட்டிட்டு போறாங்கங்க. என் பையன் எந்த தப்பும் செய்யலங்க. அவனை விட்டுற சொல்லுங்க. ஐயோ என் பையனை கூட்டிட்டு போறாங்களே. என்னங்க ஜெயில அடிச்சு என் பையனை கொன்னுடுவாங்க. ஐயோ சாமி உனக்கு கண்ணே இல்லையா. என் பையனை இப்படி பண்ணிட்டாங்களே. அண்ணி அருண் 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 எங்க பார்க்க. அம்மா அருண் அண்ணி அண்ணி எங்க போறீங்க. அக்கா அருண் எங்க போற. ஏய் அருணை நம்ம தனியா விட்டுட்டு வந்துட்டோம்டா. நம்ம யாருமே இல்லாம என்ன பண்ணுவான். நம்ம பக்கத்துல இல்லைன்னா அவன் அடிப்பாங்கடா. என் பையன் தனியா இருக்க விட்டுற கூடாதுடா. நான் போறேன். நான் அவன் பக்கத்துல இருக்கேன். நான் போறேன். எங்க போற. ஜெயிலுக்கா. ஆமாங்க என் பையன் கூடவே நான் இருக்கேன். என்னையும் அங்கேயே அனுப்பிட சொல்லுங்க. நான் போறேன். என்ன இப்படி பேசுற. வேதா 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 நில்லு வேதா. அருண் நினைச்சு நாங்களே நொந்து போயிருக்கோம். நீ வேற எதையாவது பேசி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. என் பையனை அநியாயமா ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் எப்படிங்க அமைதியா இருக்கிறது. நான் தான் எதுவுமே செய்யலன்னு என் புள்ள கதறானே. போலீஸ் தான் அதை நம்பல. ஜட்ஜாவது அதை நம்பி விட்டுருக்கலாம் இல்ல. எதுக்குங்க என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பினாரு. என் பையன் இந்த வீட்டுக்கு போனான். சண்டை போட்டான், கத்துனான். அதுக்காக அவன் தான் கொன்னான்னு முடிவு பண்ணிடுவாங்களா. இதுல என்னங்க நியாயம் இருக்கு. என் பையனோட முகத்தை பார்த்தா கொலைகார மாதிரியா தெரியுது. பாவங்க அவன். ஒரு எறும்புக்கு கூட என் பையன் துரோகம் பண்ண மாட்டான். அவன் மேல இப்படி ஒரு கொலை பழிய தூக்கி போட்டுட்டாங்களே. தப்பா சின்னதா ஏதாவது ஒரு சொல் சொன்னா கூட என் புள்ள தாங்க மாட்டான். செய்யாத தப்புக்காக தண்டனை கிடைச்சா அவன் எப்படிங்க தாங்குவான். அம்மா அருணுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா. விசாரிக்கதாமா கூட்டிட்டு போயிருக்காங்க. விசாரணைன்னு கூட்டிட்டு போனாலே அவனை அடிப்பாங்களேடி. நான் பக்கத்துல இருக்கும்போதே ஸ்டேஷன்ல வச்சு என் பிள்ளைய அடிச்சாங்க. இப்போ எங்கேயும் பார்க்க முடியாத இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போயிருக்காங்க.
அங்க கூட்டிட்டு போய் எப்படி எல்லாம் என் பிள்ளைய சித்திரவதை பண்றாங்களோ தெரியலையே. ஐயோ, இது நினைச்சாலே என் மனசெல்லாம் பதறுதுங்க. அக்கா, நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. போலீஸ் அடிச்சாங்களான்னு ஜட்ஜு கேட்டாருல்ல, மறுபடியும் விசாரணை கூட்டு போகும்போது திரும்ப கேட்பாரு. அதனால அருண் மேல யாரும் கை வைக்க முடியாது. வச்சா போலீஸுக்கு தான் அப்புறம் பிரச்சனை. இல்லடா, உனக்கு தெரியாதுடா. உண்மை ஒத்துக்க வைக்க அவங்க என்ன வேணாலும் செய்வாங்கடா. நான் பார்க்கும்போது உண்மையை ஒத்துக்க சொல்லி என் கண்முன்னாலே என் புள்ளைய அடிச்சாங்கடா. அவன் அம்மா அம்மான்னு வலி தாங்க முடியாம அலறான். அப்பவும் அந்த பாவிங்களுக்கு மனசு இறங்கவே இல்லையே. ஜெயிலையும் அது நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? என்னங்க, நாம ஒண்ணு பண்ணுவோமா? நம்ம நேர போய் ஜட்ஜ பாப்போம். அவர் கையில கால்ல விழுந்தாவது நம்ம பையனை விட்டுற சொல்லுவாங்க. அவங்களுக்கு அருணை விசாரிக்கணும், அவ்வளவுதானங்க. அவங்க எப்ப கூப்பிட்டாலும் நம்மளே கூட்டிட்டு போயிடலாங்க. என் பையன் ஜெயில இருக்க கூடாது. என் புள்ள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துல, வாங்க போலாம். ஐயோ வேதா, இருக்குத்தனமா பேசாதம்மா. நம்ம தனியா போய் ஜட்ஜ் எல்லாம் பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் நம்ம பையனை வீட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. யதார்த்தம் என்னன்னு தெரியாம இப்படி எல்லாம் உளராத வேதா. என்னண்ணா இது? அருண் மேல இருக்கிற பாசத்துல அண்ணி தான் பித்து பிடிச்ச மாதிரி பேசுறாங்கன்னா, நிலைமை தெரிஞ்ச நீங்களும் இப்படி கோவப்படலாமா? ஐயோ, வேற என்னம்மா என்ன பண்ண சொல்ற? என் பையன் நினைச்சு வேதனைப்படுறதா இல்ல இவளை நினைச்சு கவலைப்படுறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மாமா, மனசை தளர விடாதீங்க. தைரியமா இருங்க, எல்லாம் சரியாயிடும். ஆமாமா, அண்ணன் எந்த தப்புமே செய்யலன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவனை இப்ப குற்றவாளியா நிறுத்தியிருக்கு. ஆனா அவன் பக்கம் இருக்கிற உண்மை நிச்சயமா அவனை வெளியே கொண்டு வருமா? ஆமா அண்ணி, இன்னைக்கு நடந்தது எதையும் நினைச்சு குழப்பிக்காதீங்க. அந்த கல்பனாக்கு நினைவு திரும்பி அவ நடந்த உண்மையை சொல்லலாம். இல்லனா நிஜமான குற்றவாளி பத்தி போலீஸ்க்கு தகவல் கிடைக்கலாம். இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்து நம்ம அருணை வீட்டுக்கு கொண்டு வந்துடலான்னு நம்புறோம். நீங்களும் அப்படி நம்புங்க அண்ணி. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே துணை நம்பிக்கை மட்டும்தான். என்னால அப்படிலாம் என்ன ஏமாத்திக்க முடியாது சீதா. என் பையன் உடனே இங்க வரணும். என் பையன் உடனே என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். அவன் கொலைகாரன் இல்லைன்னு ஊர் உலகம் எல்லாம் நம்பணும். அது வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது, எனக்கு தூக்கமும் கிடையாது. ஐயோ கடவுளே, அண்ணன் வந்து ஐயோ என் புள்ள எப்படி கஷ்டப்படுறானோ தெரியலையே. பாவம் சிம்ரன். வாயா உள்ள. வணக்கம் சார். வணக்கம்பா. இந்தாங்க சார். என்ன சங்கரு, புது கைதியா? சைன் பண்ணுப்பா. சார் வரேன். போயிட்டு வாங்க. முனிசே, இந்த பையனை ஏ பிளாக்ல கொண்டு போய் போடு. ஏய் வாயா நடையா. மாட்டிக்கிட்டியா? வணக்கம் நண்பா. My name is Perumal. What is your name? பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க. இங்கிலீஷ் தெரியாதா? சரி, தமிழ்லயே கேக்குறேன். உன் பேர் என்ன?
ஏம்பா என்ன கேட்டாலும் முறைக்கிற. நான் என்ன உன் சொத்தியா கேட்டேன்? உன் பேரு தானே கேட்டேன். ஏம்பா எது கேட்டாலும் முறைச்சுக்கிட்டே இருக்க. இது எனக்கு இன்னொரு வீடு மாதிரி. நான் ரெகுலரா இங்க வந்து போவேன். நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப டென்ஷனா இருக்க. அடி வயித்துல இருந்து நல்லா இழுத்து மூச்சு விட, உன் டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு போயிடும். ஏங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? அது முடியாதே. ஐ எம் a non-stop nonsense. நான் தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். நீ என் தொல்லையை தாங்கி தான் ஆகணும். வேற வழியே இல்லையே. என்னப்பா தப்பிக்கலான்னு பாக்குறியா? என் செல்மெண்ட் ஆனதுக்காக சந்தோஷப்படு. மத்த செல்லுல இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமான ரவுடி பசங்க. அவங்க கிட்ட மாட்டினேன்னு வச்சுக்க, கதம் கதம் தான். ஜெயிலுக்கு வந்துட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதப்பா. ஜாதகத்துல நம்ம கட்டம் சரியில்லைன்னு வச்சுக்க, நாம கம்பின்றதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா, நீ என்ன தப்பு செஞ்சுட்டு உள்ள வந்த? நான் எந்த தப்பும் செய்யல. செய்யாத ஒரு தப்புக்காக அநியாயமா என் மேல பழிய தூக்கி போட்டாங்க. உள்ள வரவங்க எல்லாரும் சொல்றதுதான் இது. மத்தவங்கள பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா நான் எந்த தப்புமே செய்யலங்கிறது தான் உண்மை. அது சரி நண்பா, உன் மேல எந்த செக்ஷன்ல சார்ஜ் பண்ணாங்க? மர்டர் அட்டம். இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? சீரியஸா காமெடி பண்ணா சிரிப்பு வராதா? நீ ஒருத்தரை கொன்னன்னு சொன்னாலே நம்புறது கஷ்டம். இதுல ரெண்டா நீ? போலீஸும் கோர்ட்டும் தான் நம்புறாங்களே. நான் எந்த தப்புமே செய்யலன்னு. நான் எவ்வளவுதான் கத்தி கதறினாலும் அது யாரு காதலுமே வேவே மாட்டேங்குது. அதான் அதுக்காக தான் எனக்கு ஜாமீன் கூட கொடுக்காம என்ன இங்க அனுப்பி வச்சுட்டாங்க. என்ன பண்றது நண்பா? சட்டத்துக்கு உண்மை தேவையில்லை, சாட்சியும் ஆதாரமும் தான் தேவை. அது ரெண்டும் இருந்துட்டா ஒரு குற்றவாளிய நிரபராதியாக்கலாம், நிரபராதிய குற்றவாளியாக்கலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத நண்பா. உன் பக்கம் இருக்கிற நியாயம் உன்னை கண்டிப்பா காப்பாத்தும். அது உன்னை கைவிட்டாலும் உன் பொண்டாட்டியோட கிரக அமைப்பு உன்னை கைவிடாது. அவங்க நேரம் நல்லா இருந்துச்சுன்னு வையேன், மர்டர் கேஸ் கூட உடைச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கிடும். நண்பா, என் அனுபவத்துல இத சொல்றேன். என் பொண்டாட்டியோட கட்டம் கரெக்டா இருக்கிறதுனால தான் ஜெயில 6 மாசம் வீடு 6 மாசம்னு என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா காலம் முழுக்க இந்த கம்பியை தான் எண்ணிக்கிட்டு இருக்கணும். சோ பொண்டாட்டிய நம்பினாதான் நமக்கு பொற்காலம். அதை மட்டும் மறந்துடாத. ரஞ்சிதாவுக்கும் எனக்கும் நடந்த கல்யாணத்தை நான் அப்பவே அம்மா கிட்ட சொல்லியிருக்கணும். அதை மறைக்க போய் தான் இப்படி எல்லாம் நடந்துடுச்சு. ரஞ்சிதாவை அழ வச்ச பாவத்துக்கு இது எல்லாம் எனக்கு தேவைதான். வித்யா, வித்யா, வாங்க சார். என்னாச்சு வித்யா? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? எது நடக்க கூடாதுன்னு பயந்தனோ அது நடந்துடுச்சு சார். எப்படியாவது அருணை வெளியில கொண்டு வந்துடலாம்னு நாங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்தோம் சார். ஆனா அவனை ஜெயில போட்டாங்க சார். இப்போ என்கொயரிக்காக ஜெயிலில் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கொலைகாரன் கன்ஃபார்ம் பண்ணி அவனை தண்டனை கைதியாக ஜெயிலில் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவனை தூக்கில் போடுவாங்க. இது நடக்கிற வரைக்கும் நான் அவனை விடுறதா இல்லை. வித்யா, நானும் இதை எதிர்பார்க்கல. நேரடி சாட்சி இல்லைன்றதுனால விட்டுருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் மோட்டிவும் சந்தர்ப்ப சாட்சியும் இருக்கிறதுனால ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம்னு பாலாஜி சொல்லிட்டு தான் இருந்தான். இங்கே பாருங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயம் இன்னும் முடியல. என்கொயரின்னு வரும்போது கேஸை உடச்சி அருணை வெளியே கொண்டு வந்துடலாம். ரிசல்ட் நமக்கு எதிராக முடிஞ்சு அருணுக்கு தண்டனை கூட கிடைக்கட்டுமே.
இல்லை அப்போவும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது வித்யா, அதை தான் சொல்ல வந்தேன். மேலே மேலே நம்ம அப்பீல் பண்ணிகிட்டே இருக்கணும். அருணை வெளியே கொண்டு வர வரைக்கும் நம்ம விட்டுறவே கூடாது. அவ்வளோ நாள் போராடுறதுக்குலாம் இங்க யாருக்கும் தெம்பு இல்லை சார். அம்மாவும் அப்பாவும் இப்பவே ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. அப்பாவை அதை எப்படியாச்சும் சமாளிச்சிடுறாரு. ஆனா அம்மா சாப்பிடாம தூங்காம என் தம்பியை நினைச்சு அழுதுட்டே இருக்காங்க சார். வீடே துக்க வீடு மாதிரி ஆயிடுச்சு. அருணுக்கு தண்டனை கிடைச்சா இங்க யாராலையும் தாங்க முடியாது சார். சார், ஒரு நல்ல வக்கீல பிடிச்சி சீக்கிரமாவே அவனை வெளியில கொண்டு வரணும் சார். நீங்க தான் சார் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் உங்களை தான் சார் முழுசா நம்பியிருக்கேன். வித்யா, உங்கள் தம்பியை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். எனக்கு தெரிஞ்ச லாயர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே பணம் தான் முக்கியம்னு நினைக்கிற செல்ஃபிஷ் ஆளுங்க. கேஸை இழுத்தடிச்சு பணத்தை பிடுங்க தான் பார்ப்பாங்களே தவிர வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. ஜென்யூனாக இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற லாயர் தான் நான் தேடிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் முடிச்சிடும், கவலைப்படாதீங்க. சார், கல்பனா மட்டும் கண்ணு முழிச்சிட்டானா நமக்கு கஷ்டமே இல்லை சார். அவ வாக்கு மூலமே அருணை காப்பாத்திடும். அப்படி இல்லைன்னா உண்மையான குற்றவாளியை போலீஸ் கண்டுபிடிக்கணும் சார். ஆனா அந்த போலீஸ் இந்த ஆங்கிள்லயே யோசிக்க மாட்டாங்க சார். வேற யாரும் செஞ்சுட்டு பழைய என் மேல போட்டாங்கன்னு அருண் கதறான். நாங்களும் அதை தான் சார் சொல்றோம். ஆனா போலீஸ் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி எடுத்துப்பாங்க வித்யா? அருண் அங்கே போயிட்டு வந்ததுக்கும் கோவமா பேசுனதுக்கும் சாட்சி இருக்கு. அவங்களோட இருக்கிற பகைக்கும் எவிடன்ஸ் இருக்கு. அருண் தான் இதை செஞ்சான்னு அவங்க ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எதுக்கு வேற ஆள் தேட போறாங்க? ஆனா அதானே சார் உண்மை. வேற எந்த படுபாவையும் கொலையை செஞ்சிருக்கான். அவனுக்கு பதிலா என் தம்பி தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் எப்படி நியாயமா இருக்கும்? வித்யா, உங்க டென்ஷன் எனக்கு புரியுது. ஆனா என்கிட்ட இப்படி பேசுனதோட நிறுத்திக்கங்க. போலீஸ் கிட்டலாம் இப்படி சொல்லி குழப்பிடாதீங்க. ஏன் சார்? தேவையில்லாம கேஸை டைவர்ட் பண்றீங்கன்னு நினைப்பாங்க. அந்த டென்ஷனையும் உங்க தம்பி அருண் மேல தான் காட்டுவாங்க. நாம ஏன் தேவையில்லாம போலீஸை தொந்தரவு பண்ணணும்? உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது செகண்டரி தான். அருணை வெளியே கொண்டு வர்றது தான் நமக்கு முக்கியம். அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். என்கிட்ட இந்த பிரச்சனையை விட்டுருங்க, ஓகேவா? சாரி சார். எதுக்குங்க நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். சே அப்படிலாம் எதுவும் இல்லை வித்யா. உங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? அதுவும் இல்லாம நான் சொன்ன டீலுக்காக தான் அருண் அங்கே போய் கோவமா பேசி மாட்டிக்கிட்டாரு. அதுவே என்னை உறுத்திட்டே இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல இருந்து அவர் வெளியே கொண்டு வர்றதை என்னோட கடமையா தான் நான் நினைக்கிறேன். அந்த உறுத்தல் உங்களுக்கு வேணாம் சார். நல்லது நினைச்சுதான் நீங்க இதை செஞ்சீங்க. அது தப்பா முடிச்சுட்டா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? அப்படி என்னால நினைக்க முடியல வித்யா. இதை நான் தான் ஆரம்பிச்சேன். நான் தான் இதை முடிச்சு வைக்கணும். முடிச்சு வைக்கிறேன். தேங்க்யூ சார். அட, நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்லாம்? இல்ல சார், வீட்ல எல்லாரும் டிஸ்டர்ப்டா டென்ஷனா இருக்காங்க. அங்கே இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். உங்களை பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் சார். வித்யா, டேய் சுந்தர், அருணுக்காக நம்ம வச்ச வக்கீல் சரியில்லடா. அவர் மட்டும் ஸ்ட்ராங்கா பேசியிருந்தா அருணுக்கு கண்டிப்பா ஜாமீன் கிடைச்சிருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் மாமா. நல்ல வக்கீல்னு ஃப்ரெண்டு அவசரத்துக்கு ரெஃபர் பண்ணான்னு சொல்லிட்டு தப்பான ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம். 4 பேர்கிட்ட விசாரிச்சு பார்க்கறப்ப தானே அவரை பத்தி யோகிதை தெரியுது. அந்த ஆளு காசுலயே குறியா இருக்கிறவன். வழக்க ஒழுங்கா வாதாட மாட்டேங்கிறாரு. நீ என்னடா பண்ணுவ? நம்ம நேரம் அப்படி இருக்கு. சரி, போனது போட்டு விடு. இப்பயாவது 4-5 இடத்துல விசாரிச்சு நல்ல வக்கீலா பிடிக்கணும்டா. அருண் அப்பதான் ஜாமீன்ல வெளியே கொண்டு வர முடியும். நானும் அதான் மாமா யோசிச்சுட்டு இருக்கேன். தெரிஞ்ச சர்க்கிள்ல கேட்டு பார்த்துட்டேன். எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்களே தவிர யாரும் உதவி பண்றதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. நம்ம அருணையே சிலர் சந்தேகப்படுற மாதிரி பேசுறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஏய், உலகமே அப்படிதான்ப்பா இருக்கு. நாம நல்லா இருந்தாதான் எல்லாரும் நம்ம கிட்ட நல்ல விதமா நடந்துப்பாங்க. நாம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, இல்லைன்னா விமர்சனம் தான் பண்ணுவாங்க. ஆனா நான் இருக்கேன்னு நமக்கு ஆதரவா ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஆமா மாமா, நாம யாரையும் நம்ப வேண்டாம். நல்ல வக்கீலா நாமளே தேடி பார்த்துக்க வேண்டியதுதான்.
நான் தான் வக்கீல்கிட்ட பேசிட்டேன்னு சொன்னேன்ல, நீயே அருண் ஃபேமிலிகிட்ட சொல்லி கூட்டு போக வேண்டியதானே? இப்போ என்ன எதுக்குமா அவர் சொன்ன? சார், தாலியை மறைச்ச விஷயத்துல இன்னும் எல்லாரும் என் மேல கோவமா தான் இருக்காங்க சார். நான் சொன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. நீங்களே வந்து சொன்னாதான் சார் சரியா இருக்கும். அப்பதான் அவங்க சீரியஸாவும் கன்சிடர் பண்ணுவாங்க. அதான் வர சொன்னேன் சார். நீ சொல்றது சரிதாம்மா, வா பேசுவோம். சார் ஒரு நிமிஷம். அது உங்களை எனக்கு எப்படி தெரியும்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரும். முக்கியமா அத்தை கேட்பாங்க. நாங்க ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றது யாருக்கும் தெரிய வேண்டாம் சார். அப்புறம் உண்மையை மறைச்சிட்டோன்னு அவங்க மனசுக்கு சங்கடம் ஆயிடும். எதையாவது சொல்லி நீங்க தான் சமாளிக்கணும் சார். சரி வாமா.